அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். பிபிஎஸ் கேஷ் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி சார். அற்புதமா இருந்தது இன்னைக்கு செக்ஷன். உண்மையிலே எக்ஸலண்டான ஒரு பதிவு. குழந்தைங்க மண்ணில் விளையாடும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துவது, இது நிறைய பேர் எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் நம்ம இப்போ அதை இந்த காலகட்டத்தில் எல்லாம் மறந்து இன்னைக்கு ஃபோனில் தான், ஃபோன் கையில கொடுத்துட்டு நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை நாமளே குறைச்சிக்கிறோம். ஸோ இதுதான் உண்மை. ரொம்ப அழகா இன்னைக்கு எல்லாமே மறுபடியும் ஒரு ரீகால் பண்ணி கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். ஸோ எல்லாமே நம்ம ஆக்ஷன்ல தான் கொண்டு போகணும். மண்ணில் தொடர்பு இருக்கிறவங்க நிறைய பேரை நீங்க நோட் பண்ணி பாருங்க. யாருக்குமே நோயின்றதே அந்த அந்த காலத்துல இருந்தே வராம தான் இருந்திருக்காங்க. ஸோ அது அங்க மண்ணில இருந்து எப்பெல்லாம் நம்ம விலகி இருந்தோமோ அப்பெல்லாம் நோய் என்ட்ரி ஆயிருக்கு மக்கள் கிட்ட. ஸோ இதுதான் விஷயம். நல்ல அற்புதமான ஒரு பதிவு இன்னைக்கு. நன்றி ஜி.கே. சாமி சார், தேங்க்யூ. அதை தொடர்ந்து ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கையான ஒரு ஆஹ், அற்புதமான ஒரு ஸ்டோரி நம்ம கேட்டோம் எல்லாருமே. ஸோ இதுதான் உண்மை. ஸோ நிறைய பேர் இன்னைக்கு பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்குள்ள வந்திருக்கிறவங்க எல்லாருமே தன்னம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இன்னைக்கு நிலைச்சு நிக்கிறாங்க. ஏன்னா 17,000 பேர் தாண்டி இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல தன்னம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் இதுல ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் புரிஞ்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இப்ப இருக்கிற இந்த 193 பேருக்கும் அது இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. இல்லைன்னா இந்த டைம்ல இதுக்குள்ள கனெக்ட் ஆக முடியாது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய விஷயங்கள் அப்டேட்ல கொண்டு வந்துட்டு இருக்கு. ரொம்ப கிட்ட கிட்ட வந்துட்டோம், ரொம்ப நெருங்கிட்டோம். நம்ம சக்சஸ ஈஸியா நம்ம கையில எடுக்கிறது. இது எல்லாமே நம்ம பிஃபோர் கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு விஷயங்கள் இந்த சிஸ்டம் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம் தான் நம்ம கையில எப்பவுமே போயிட்டு இருக்கு. பெரிய ஃபியூச்சர் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இன்னைக்கு சாதாரணமான காப்பி டு பேஸ்ட் அப்படின்ற மாதிரி உருவாகல. ஸோ இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு பார்த்து 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 உருவாக்கப்பட்டது. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் நம்ம நோக்கி போறது. ஸோ அந்த இடத்துல இன்னைக்கு டே ஒன்ல இருந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அச்சீவர்ஸ் யார் அப்படின்னா இந்த பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்ல சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ரொம்ப அழகா அவங்க இனிஷியல் டைம்ல இருந்து ஒரு 12 பேருக்கு இமிடியட்டா என்னால 12 பேர் இல்ல 24 பேர் 50 பேர் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். நிறைய பேருக்கு நாங்க இதை கொண்டு போனோம் அப்படின்ட்டு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் முதல்ல உருவானாங்க. எந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு ஃபோர்ஸ் இருந்தது அப்படின்றது நமக்கு தெரியும். திருச்சி மீட்டிங்லயும் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல தன்னம்பிக்கை மட்டுமே ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அங்கிருந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ அங்கிருந்து நம்ம ரொம்ப அழகா போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அந்த அற்புதமான சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு அவங்களுடைய கருத்து கணிப்பை நம்ம கேட்க போறோம். அவங்களுடைய ஸ்பீச் நம்ம கேட்கும் போது அடுத்து நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, அதை எல்லாமே நம்ம அவங்க கிட்ட இருந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா நெக்ஸ்ட் நம்மளும் ஈஸியா 12 பேர் இல்ல 24 பேர் இல்ல 100 பேர் 1000 பேர் என்னால முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை வந்தா மட்டும்தான் எல்லாருக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் போய் சேரும். அடுத்த ஃபியூச்சர் கிரியேட் பண்ண முடியும். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் இங்க யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பாபு சார் குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். சங்கர் சார் 6:30க்கு உள்ள வந்துட்டாரு. ஓகே சார். அவர் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் இருக்கு. அதுக்குள்ள எல்லாரையுமே ஒரு குறைந்த நேரம் 1 நிமிடம் இல்ல 2 நிமிடம் அதுக்குள்ள முடிக்கிற மாதிரி பாருங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ. எஸ், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் 25 பேர் இருக்கும். ஓகே, நீங்க உங்களுடைய
ஒரு இந்த கருத்தை வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் அதை வந்து மைண்ட் செட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே பேசணும் அப்படின்னா அந்த டைமிங் வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம ரீச் பண்ணிடலாம். ஆதி மூலம் உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். வணக்கம், வாழ்க வளமுடன். அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கம் சார், வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. நான் வந்து சிஸ்டம் போர்ட் மட்டும் 17 பேர் போட்டிருக்கேன். 7ஆம் தேதி மே மாசம் சேர்ந்தேன். எனக்கு வழிகாட்டியவர் செந்தில் சார் தான். உண்மையிலே அற்புதமான ஒரு வாய்ப்பு. அனைவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய வழிகாட்டணும்னு சொல்லி எண்ணத்துல தான் நான் இறங்கி செஞ்சிருக்கேன். இதுவரையும் 8 பேருக்கு வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி நன்றி. சீக்கிரமா இன்னும் 4 பேர் கொடுத்துருவீங்க. நிறைய பேர் இதுல வச்சிருக்காங்க அன்மியூட்ல. செல்வநாதன் கொஞ்சம் பாருங்க, ஹோவர்ஸ்ல இருக்கிறவங்க அந்த மைக் இதுல இருந்ததுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணீங்க. ஓகே சார். ராமலிங்கம் சார், நீங்க உங்க மைக்கு மியூட் போட்டுருங்க. ஓகே. பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். சங்கர் சார் வந்து 6:30 தான் வரேன் இருக்காரு, ஏன்னா அவர் டியூஷன்ல இருக்காரு. 5:30 சாருக்கு இது பண்ணிட்டாங்க போல இருக்கு. சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இதுல எத்தனை அட்மின் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, 24. உங்களுக்கெல்லாம் வந்து இனிமே ஒரு சிறப்பான செயல் திட்டம் வடிவமைத்து 100% வந்து இனிமே வந்து பிபிஎஸ் ஸ்பீட் கேஷோட புல்லட் ட்ரெயின் வந்து வர ஆகஸ்ட் 15ஆம் தேதியில இருந்து புறப்பட இருக்குது. அதோடு சேர்த்து பிபிஏ ஸ்பீடு கிரிப்டோ அந்த வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குது. அது வந்து ஃபுல்லா ட்ரையல்ல போயிட்டு இருக்கு. இப்ப அது வந்து சங்கர் சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் டைரக்ட் ரெஃபரல் அதிகம் கொடுத்திருக்கார்களோ அவர்கள்லாம் வந்து உண்மையிலே மிகப்பெரிய பாக்கியசாலிகள். உண்மைதான். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் பாத்தீங்கன்னா டே 1ல இருந்து பாத்தீங்கன்னா அப்டேட்னே போயிட்டு இருக்கும். எந்த டயத்துல என்ன வேலை செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி அழகா சிந்திச்சு நம்மளுடைய தலைவர்கள் மிக சிறப்பா அதை பண்ணிட்டு இருக்கோம். அதோட சங்கர் சாரோட சிந்தனை செயல் எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலியை பத்தியே தான் இருக்கும். எப்படி அவங்களுக்கு வந்து அடுத்த அப்டேட் கொடுக்கலாம், அடுத்தது வந்து அவங்களை எப்படி வந்து ஏர்ன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறது. எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னொரு 1 வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் வந்து மிக அதான் சொல்றேன், இந்த ஜூமை வந்து எப்ப 1000 சார் 5000க்கு அப்டேட் பண்ணுங்க, எங்களுக்கு வேற வழி இல்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துரும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து பெரிய லெவல போகுது. ஏன்னா ஒரு பக்கம் கிரிப்டோ, ஒரு பக்கம் ஸ்பீட் கேஷ், இதுவா அதுவா ஒரு ஒவ்வொரு நாளும் வந்து ஐஎன்ஆர்ல வந்து பணமழை பொழிய போகுது. அதே போல ஸ்பீடு கிரிப்டோல டாலர் மலையில நனைய போறீங்க. இதெல்லாம் உண்மை. நீங்க மைண்ட்ல செட் பண்ணணும். அப்ப வந்து என்னடா அது நம்மளுக்கு வந்து டொனேஷன்ல வந்தது, நம்ம எல்லாம் சீனியர்ல இருக்காங்க வந்துகிட்டு இருக்குமே தான் சொன்னாங்க. இப்ப டெய்லி பணமழை பொழிய போகுது அப்படின்னு சொல்றாங்களே. அப்படின்னா 1 வாரம் காத்திருந்தீங்கன்னா தெரியும். அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாருடைய நோக்கமும் இந்த ஸ்பீட் கேஷ் தான் என்னுடைய வாழ்க்கை. இப்ப பேசுனதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், ஒரு தன்னம்பிக்கையோட எல்லாரும் பேசினாங்க, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதை தவிர வேற எதுவும் பண்ண போறது இல்ல அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு நான் அது வந்து 100% கரெக்டா இருந்தாலும் எல்லாரும் இருப்பாங்க. கூட்டம் வரும் சார், கூட்டம் வந்து ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேரோட வருவாங்க. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நீங்க தினம் வாயால பேசிட்டு எல்லாம் நடக்காது சார். நான் உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களுக்கு அதை தர்றேன் இதை தர்றேன் அப்படிங்கிறத விட இன்னைக்கு என்ன தர்றீங்க, எனக்கு நான் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், என் ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும், எனக்கு கடன் இருக்கு, எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, என் கடனை அடைக்கணும், அதுல இருந்து ஸ்பீட் கேஷ்ல இன்னைக்கு என்ன தர்றீங்க, நீங்க உழைக்க தயார் என்றால்
உங்களுக்கு டெய்லி பணமழை பொழியும். நம்பிக்கையோட இருங்கள். சங்கர் சாரோட அப்டேஷன் வந்த பிறகு நம்ம பேசலாம். இப்ப வந்து இதுல ஏற்கனவே பேசினவங்களை விட்டுருங்க, அவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணீங்க. தயவு செஞ்சு நீங்க பேசியிருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ணீங்க. பாபு சார், எல்லா அட்மின் டைரக்டரையும் கொஞ்சம் நீங்க பேச சொல்லுங்க. ஒரு 2 நிமிடம். எல்லா அட்மின் டைரக்டரும் என்ன செய்யலாம்னா, அட்மின் டைரக்டர் அவங்க எந்த ஊரு, அவரோட அப்ளைன் யாரு, அட்மின் டைரக்டரா இருந்தா கூட அவங்களோட அப்ளைன் யாரு, அது முதல்ல நம்மளுக்கு தேவை. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு வந்து இவங்க அட்மின் டைரக்டர் ஆயிருக்கலாம், சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆயிருக்கலாம், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிருக்கலாம். ஆனா யாரோ ஒருத்தர் தான் அதை வந்து அவங்களை அறிமுகப்படுத்திருப்பாங்க. அப்ப அந்த நபர் தான் வந்து அவர்களை முக்கியமா அவர்களை தான் இனிமே அவங்க வந்து தெய்வமா நினைக்கணும், கடவுளா நினைக்கணும். அவங்க ஹெல்ப் பண்றாங்க, பண்ணல, நம்மளுக்கு அது அதை மைண்ட் செட் பண்ணாதீங்க. உங்களை நல்ல வழிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு நம்ம தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக தான் அந்த அட்மின் டைரக்டர்ங்கிறது அவங்களுக்கு கொடுத்திருக்க பதவி கிடையாது, பொறுப்பு. அந்த பொறுப்பை கூடுதல் சுமையை அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். என்னன்னா, இங்க வரப்போற 17,000 பேரா இருந்தாலும் சரி, 17 லட்சம் பேரா இருந்தாலும் சரி, இந்த முதல்ல 100 அட்மின் டைரக்டர்கள் வரப்போறாங்க. இப்ப 52 பேர் வந்திருக்காங்க, 50 பேர் வந்திருக்காங்க. அப்ப இன்னும் 50 பேரை செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா உள்ள கொண்டு வந்துருவோம். அவர்கள் தான் இந்த ப்ராஜெக்டோட ஹெட். அதுக்கு அடுத்தது அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர், சிஸ்டம் ப்ரமோட்டர், இவர்கள் தான் இந்த 5 ப்ராஜெக்டோட ஹெட். இவர்கள் இல்லாமல் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இல்ல. எந்த காலத்திலையும் அது ஒரு சின்ன மாற்றம் கூட இருக்காது. அதுல தெளிவா இருக்கும் நாங்க. ஆகவே இதை உணர்ந்து நான் எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கறதை கேட்டுக்கிறேன். அது மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தைகள் சொல்லுவாங்க. சார் சொன்ன மாதிரி ஏதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்டையோ இல்ல இதே மாதிரி டொனேஷன் பிளானையோ, எனக்கு 2 விஷயம் தான். ஒண்ணு, இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிற இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, இதே பிளான்ல உள்ள டொனேஷன் பிளான்ல போகக்கூடாது. பாக்கி எந்த இது பண்ணாலும் இங்க சிஸ்டத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்க பண்ணி ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் போகக்கூடாதுன்னா, கண்டிப்பா ஏமாத்திட்டு போறான். அதை போறவனா நம்ம தடுத்து நிப்பாட்டி ஆகணும். ஒண்ணு ஏமாத்திடுவான் எப்படியும். அப்ப இதே டொனேஷன் பிளான்ங்கிறப்ப நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும். பாக்கி எதை பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்கிறத சொல்லிட்டு எல்லா அட்மின் டைரக்டரும் அவர்கள் டீமை எப்படி வழி நடத்தி கொண்டு போறாங்க. அப்ப எத்தனை டைரக்ட் ரெஃபரல், நீங்க இனிமே வந்து வேற வழியே இல்ல. நீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் 100 டைரக்ட் ரெஃபரல் முடிச்சிருப்பீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி சிஸ்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆகவே நண்பர்களே, ஒவ்வொரு அட்மின் டைரக்டரும் அவர்கள் இதயபூர்வமான வார்த்தைகளை பேசி அவர்கள் வந்து அவருடைய டீமை கட்டமைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் போட்டிருக்கலாம், அவர்கள்ட்ட நீங்க பேசாம கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், இன்னையில இருந்து பேச ஆரம்பிங்க. உங்க டைரக்ட் ரெஃபரல் போட்டவங்களை, உங்களோட இமீடியட்ல உள்ளவங்கள்ட்ட இன்னையில இருந்து பேச ஆரம்பிங்க. அது அடுத்த வாரம் அதோட பலன் உங்களுக்கு தெரியும். நீங்க இத்தனை நாள் பேசாத பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க பேசணும், எல்லாரையும் ஜூமுக்கு கூப்பிடணும், எல்லாரும் வரணும், வந்துருவாங்க. ஏன்னா இப்ப என்ன 17,000 பேருக்கு என்ன திங்கிங்கன்னா, ஐடி போட்டோம் நம்மளுக்கு சீனியாரிட்டி வர்றபடி வரட்டும் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அது முற்றிலும் மாறுபட்டு அது ஜூம் வந்து 1000 5000 ஆக போகுது. 5000 10,000 பேர் உட்கார்ந்து இந்த ஜூமை பார்க்க முடியும் அப்படின்னா அதற்கும் தயார் நிலையில இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இருக்குங்கிறத சொல்லிக்கிட்டு, பாபு சார் நீங்க ஒவ்வொரு அட்மின் டைரக்டரா வெல்கம் பண்ணுங்க. 6:30 வரைக்கும் நம்ம வந்து அதை கொண்டு பேசணும். குறைந்தபட்சம் 1 நிமிடம் இல்ல 2 நிமிடத்துல பேசி முடிக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வெல்கம் அட்மின் டைரக்டர்ஸ். ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன வந்து அறிமுகப்படுத்தினது பாசிட்டிவ் பிரபுன்றவர், திருவண்ணாமலையை சேர்ந்தவர். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 12 பேரை கொடுத்துட்டேன் ஜாயின் பண்ணக்குள்ளேயே. ஆக்சுவலா என்னன்னா, நான் ஜாயின் பண்ணது வந்து 5ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள்ல எனக்கு வந்து 19 நினைக்கிறேன், அதுக்குள்ளேயே எனக்கு வந்து 12 பேர் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்ப வந்து கரண்டா கொடுத்துருக்கிறது வந்து 21 மெம்பர்ஸ். இதுல வந்து நான் இப்ப எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா நான் போன் பண்ணி எல்லாருக்கிட்டையுமே நான் இப்ப அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாள் வந்து நான் என்னோட டீமே நான் பார்க்கல, அதுதான் ஒரு உண்மை.
ஸோ இப்ப வந்து நான் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 பேரையாவது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கும் நான் அவங்களுக்கான சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்லீஸ்ட் ஒரு 6 பேராவது கொடுக்க வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் வந்து ஜூனியர் ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களையும் நான் இது மூலியமா சொல்லிக்கிறேன். இன்னும் நான் வந்து அப்ரோச் பண்ணிடுவேன் சார். இப்ப வர 15th நான் வந்து சிஸ்டம் மேனேஜரா ஆயிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே வந்து நான் சொல்லிட்டே இருக்கேன் திருச்சி மீட்டிங்ல இருந்தே சிஸ்டம் மேனேஜர் ஆகணும்ட்டு. ஸோ அதுக்கான ஸ்டெப் என்னால முடியல. இப்ப நான் கண்டிப்பா முடிச்சிருவேன். ஏன்னா இன்னும் ஒரு 4 பேர் தான் எனக்கு கொடுக்கணும்னு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி என்னோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு நான் இப்ப வந்து மோட்டிவேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்கள வந்து எல்லாருமே ஒரு 12 பேரையாவது கொடுக்க வச்சு நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான்ல அவங்க எல்லாருமே இணையணும்ன்றதுதான் என்னோட ஆசை. அது மட்டும் இல்ல என்னோட டீம் மட்டும் கிடையாது, இங்க இருக்க எல்லாருமே நம்மளுடைய 12 பேரை கொடுத்து நம்ம வருகிற ப்ராஜெக்ட்ல எல்லாருமே சேரணும்ன்றதுதான் என்னோட விருப்பம். அதுக்கான ஸ்டெப்பை தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட டீம்ன்றது இல்லாம என்னோட ஃபேமிலின்றது இங்க இருக்கிற ஸ்பீட் கேஷ்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஹெல்ப் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ பாபு சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். தேங்க்யூ சார். நேற்று நான் சொல்லியிருந்த மீட்டிங்ல இன்னைக்கு வந்து சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங்லயும் நேற்று சொன்ன அப்டேட்டை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாரி ஃபார் த லேட், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். பசங்களுக்கு மிட் டர்ம் எக்ஸாம் நடக்கிறதுனால சென்டர்ல நம்மளோட பிரசன்ஸ் தேவைப்படுது, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த பிஃபோர் த எலெக்ஷன்ஸ் இல்ல அவங்களுடைய சோ மெனி வேரியஸ் டைப் ஆஃப் கைண்ட்ஸ்ல வந்து அவங்க மாற்றம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தாலி தங்கத்துக்கு தாலின்னுவாங்க, இந்த டிவி தரணுவாங்க, லேப்டாப் ஸ்கூல் பசங்க லேப்டாப், பெண்களுக்கு வந்து முன்னுரிமை, இது மாதிரி நிறைய இருக்கும் விஷயங்கள் இருக்கும். சொசைட்டியை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி, சொசைட்டிக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்ப நிறைவேற்ற முடியும் அப்படின்னா அவங்க மெஜாரிட்டியா ஜெயிச்சா மட்டும் தான் நிறைவேற்றுறாங்க. மெஜாரிட்டியா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் நிறைவேற்ற முடியாது. யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ, யாருக்கு மாஸ் இருக்கோ, யாருக்கு எம்எல்ஏஸ் எம்பிஸ் அதிகமா இருக்கோ அவங்க தான் அவங்க சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும். அதே ட்ரெண்ட் தான் நம்மளும் பண்றோம். எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கிட்ட மேன் பவர் அதிகமா வருமோ அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் சொன்னோமோ செய்யலாம், சொல்லாததையும் செய்யலாம். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாரும் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வரோம். ஒரு ப்ராஜெக்டுக்கு சப்போர்ட்டா 5 ப்ராஜெக்ட், 5 பில்லர்ஸ், அது அப்படியே மதுரை வந்து தாங்கக்கூடிய அற்புதமான ப்ராஜெக்ட் 5 ப்ராஜெக்டும் நம்ம ஸ்பீட் கேஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் நியூ கோடிங், புது கோடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். இன்னும் சீக்கிரமா பண்ண கூட நமக்கு உதிக்கலாம். இப்போ உதிக்கல, இன்னும் ஃபியூச்சர்ல வரலாம். எதையுமே வராது முடியாது அப்படிலாம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் நேற்று சொன்னதான், மாற்றம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் மாற்ற முடியாது, மற்ற எல்லாத்தையும் we can change. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியே ராமலிங்க சாட்டும் சரி, பாபு சாட்டும் சரி, என்கிட்டயும் சரி பேசும்போது அந்த ஒரு லெவலுக்கும் வெயிட் பண்ற அந்த 2 மாசம் ஏதாவது ஒண்ணு நான் வருமானம் வர மாதிரி பண்ணுங்களா சார் அப்படின்னாங்க. அதுக்கு நான் டைரக்டா சொல்லியிருப்பேன், மேன் பவர் வரட்டும் சார், நான் ஒரு திடீர் இன்ப அதிர்ச்சி இருக்கும் அப்படின்னு. இதை நான் 2 மாசம் முன்னாடி மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். தீபாவளி அப்ப ஒரு சந்தோஷமான செய்தி எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா சில நேரங்கள்ல காலத்தின் கருதி, மக்களோட மனநிலை கருதி நம்ம தீபாவளின்னு சொன்னா தீபாவளி தான் அப்படின்றது இல்லாம முன்னாடியே கூட ஆரம்பிக்கிற சூழ்நிலை உருவாகலாம். அந்த சூழ்நிலை இப்ப உருவாகி இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஏன்னா இந்த 12 பாருங்க, அது ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுவாங்க. மாங்காய் அது பழமாகுமான்றது நமக்கு தெரியாது. ஆனா இங்க ஒரே கல்ல 3 மாம்பழம். 12 ஐடி போட்டாக்கா ட்ரஸ்டுக்கு உள்ள வரலாம் மெம்பரா. 12 ஐடி போட்டா நம்மளோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸுக்கு சீனியாரிட்டியில பயம் இல்லாம நுழைஞ்சிடலாம். எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் 12 ஐடி போட்டா மிகப்பெரிய மேன் பவரை நம்ம உருவாக்க முடியும். அந்த 12 பேரையும் நம்ம ஆப்ரேட் பண்ணா போதும், அவங்க 12 இப்படி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால என்ன நடக்குன்னா ஸ்பீடு கேஷ்ல வந்து இந்த 2 பேர் போடலன்ற பிரச்சனை முடிஞ்சிடும். எல்லாருமே 2 பேர் ஆக்டிவா இருப்பாங்க. எல்லாரும் 2 பேரும் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நான் ஸ்டாப்புன்னும் போது
கோடி ஐடி வந்தாலும் சரி, 10 லட்சம் ஐடி வந்தாலும் சரி, கணக்கு யாரும் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் 2 ஐடி போட்டுட்டு இருக்காங்க போது சைக்கிள் வந்து அழகா ஃபாஸ்டா போய்கிட்டே இருக்கும். இதுதான் விஷயம். இந்த ஒரு விஷயத்த அற்புதமா நம்ம என்ன பண்றோம், நீ ஐடி கொண்டு வா, ஐடி கொண்டு வா அப்படின்னா 17,000 பேர்ல வந்து நான் ஏற்கனவே சொன்னதான் 900 லீடர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப மீதி எல்லாம் என்ன அப்படின்னா, அப்ப அவங்களை ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சிஸ்டத்தை நம்ம அடாப்ட் பண்ணி ஆகணும் இந்த காலகட்டத்துக்கு. அப்படின்றதுனால தான் இப்ப பாருங்க, கிரிப்டோக்கு பயங்கரமா ஐடி உள்ள நுழையும். ஸ்பீடு கேஷ்ல ஒரு நாளைக்கு 1000 ஐடி நம்ம எல்லாரும் ஆசைப்பட்டிருந்த விஷயம் நடக்க போகுது. இப்படி எல்லாமே ஒன்னொன்னா நடக்க போகுது. எல்லாமே இந்த ஒரு சின்ன ஒரு அழகான கான்செப்ட், ஆனா பெரிய ஹியூஜ் வருமானம் நடக்க போகுது. இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிடும். சாதாரணமா ஒரு 12 பேர் கையில வச்சிருக்கவங்க அந்த 12 பேரையும் 12 போட்டாலே உங்களுக்கு செகண்ட் லெவல்ல 144 பேர் வருது. அந்த 144 பேரும் 12 போட்டாங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க. கிட்டத்தட்ட சம்திங் வரும். அது கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு ஹியூமனால மானிட்டரிங் லெவல் அப்படின்றது, அது சும்மா நெட்வொர்க் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் அப்படியே எல்லாமே இறங்கி பார்த்துருவோம். அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஒரு மனிதனுக்கு வந்து மானிட்டரிங் லெவல் வந்து லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லெவல் 4 லெவல் மானிட்டரிங் பண்ணலாம். அதுக்கு மேல முடியவே முடியாது சார், இம்பாசிபிள். ஆனா சொல்லுவாங்க, ஆசையில சொல்லுவாங்க, அது வந்து பிராக்டிகலா இல்ல. அப்ப அந்த 3 லெவல் 4 லெவல்ல இருக்கிறவங்கள கீ பண்ணி அவங்க ஒவ்வொருத்தரையும் 12 பேர் முடிக்க வச்சாலே நமக்கு 10 லட்சம்ன்றது உறுதி சார். இப்ப 50 பேர் 40 பேர், செந்தில் சார்ல 40 பேர் போட்டது இங்க ஒரு 7-8 பேர் இருக்காங்க. சையத் அலி சார் 50 முடிச்சிட்டாரு. அப்ப 40 மேல போட்டவங்க வந்து ஒரே வாரத்துல 10 லட்சம் கிடைக்கும் சார், ஒரே வாரத்துல. அதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டா இருக்கும். இனிமேல் ஒவ்வொருத்தரும் இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, பாக்கியராஜ் சார்லாம் ரிசீவ்ல வந்து எல்லாருக்காக வாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப தூக்கி போட்டுருவாரு அதை. ஏன்னா அவரு டீமை பயங்கரமா பில்டப் பண்ணி ஆகணும் மிகப்பெரிய வருமானத்துக்கு. அதெல்லாம் கோடிகள் என்பது சாதாரண விஷயம் சார் இப்ப கொண்டு வரதுல. அப்ப என்ன ஆகுனா, ஒரு பக்கம் உழைப்பவர்களுக்கு வெகுமானம் மரியாதை, ஒரு பக்கம் நம்மளுடைய சைக்கிளுக்கு வந்து மிக வேகமாக சுற்றக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம், அடுத்தடுத்த ப்ராஜெக்டுக்கு உள்ள வரக்கூடிய என்ட்ரிஸ் அதிகம். இப்படி எல்லாமே மையப்படுத்தி இப்ப நம்ம அழகா டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த டிசைன் இன்னும் ஒரு வாரத்துல உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு வாரம், அதிகபட்சம் 10 நாட்கள் சார். அது ஏதாவது ஒரு பிஓபிலோ இல்ல நம்ம மார்னிங் லீடர்ஸ் மீட்டிங்லோ நம்ம அதை வெளியிடுறோம். இப்ப அது அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங் வர சனிக்கிழமை வந்து தஞ்சாவூர்ல நடக்கும்போது அந்த பிளானை நான் வந்து சப்மிட் பண்றேன். அவங்க கிட்ட சஜஷன்ஸ் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஃபைனலா எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இன்னும் ஒரு 10 தினங்களை அந்த விஷயம் வந்துடும் சார். இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க செலவுக்கு அதாவது நீங்க ஒரு ஐடியும் உங்க டீம்ல ஒரு ஐடியும் இருந்தாலும் உங்களுக்கு வருமானம் அப்ப வந்துகிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம லைஃபுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எல்லா விஷயங்களுமே சரி பண்ணிக்கலாம். இப்ப சைக்கிள் வருமானம் அழகா வேகமா இன்னும் வேகமா போகும். ஸோ அதனுடைய நம்மளோட ரீபர்த் வருமானமும் அதுக்கடுத்து வர ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 2025 கோல்டன் இயர்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிரிப்டோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்தே ட்ரையல் ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்து என் உடல்ல 2 மணி நேரம் போன்ல தொடர்ந்து பேசி எனக்கு தொண்டையே போயிடுச்சு. ரொம்ப அருமையா ஒவ்வொரு நுணுக்கமா ஒவ்வொரு ஈச் அண்ட் கார்னரா நம்ம கிரிப்டோல வந்து ஆராய்ச்சி அழகா ஒதுக்கி இருக்கும். நிறைய அந்த வாலெட் சிஸ்டம், நிறைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாரும் போய் சேரணும், அப்படி நிறைய கொடுத்துருக்கேன். சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். இன்னும் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்கள் கூட ஆகலாம். ஆனா நம்ம ஆகஸ்ட் 15 லான்ச்சிங்ன்ற எந்த மாற்று கருத்துல. அதுல ஒரே ஒரு சிக்கல் அப்படின்னா, சிக்கல் இல்ல, நீங்க உங்க கையில இருக்கு. என்னன்னா அவரு ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். 1000 ஐடியும் 1000 பேரையும் நம்ம ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம் சீனியாரிட்டி பிரகாரம். ஆனா யாராவது ஒருத்தர் அவசரப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா, காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டாங்கன்னா சீனியாரிட்டி மாறிடும். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சீனியாரிட்டி வந்து யாரெல்லாம் வந்து இப்ப வந்து 60ஆவதா இருக்கிறவர் பண்ணிட்டாருன்னா அவரு முன்னாடி போயிடுவார். அப்ப முன்னாடி இருக்கவங்க பின்னாடி வந்துருவாங்க. அதுல ஒண்ணுமே பண்ண முடியாது கோடிங்ல. சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் இப்ப 7வது இப்ப 10 பேர் பண்ணிட்டாங்கன்னா 11வது நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் சார் இருக்காரு, செந்தில் சார் ஃபோன் பண்ணி அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணப்பதான் 12வது நபருக்கு ஆக்டிவேட் பர்மிஷன் கொடுக்கணும். அப்ப ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 1000 பேருக்கு முக்கியத்துவம்னு நம்ம சொன்னதானே செய்வோம். அப்படின்னும் போது அதுக்காக வெயிட் பண்ண முடியாது.
ஒரு 1 மாசமோ 2 மாசமோ வெயிட் பண்ண முடியாது. ஒரு 20 நாள் அதிகபட்சம் பண்ணலாம். அப்படி 20 நாளுக்குள்ள எல்லாருமே தயவு செஞ்சு, ஏன் 20 நாள் போறீங்க? 2 நாள்ல நீங்க எல்லாரும் ரெடியா இருந்தீங்கன்னா நான் சீனியாரிட்டி பிரகாரம் ஆக்டிவேட் பண்ண வச்சிருவேன். ஒரு ஆக்டிவேட் முடிஞ்சிருச்சா டிக் பண்ணுவேன். 11வது நபர் ஆக்டிவேட் பண்ணிட்டாரா டிக்கு. அடுத்துதான் 12வது நபர் ஆக்டிவேட் டிக்கு. இந்த என்கிட்ட காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50வது நபர் வந்து முன்னாடி பண்ண முடியாது. அப்படி சிஸ்டமேட்டிக்கா உக்காந்து எல்லாத்தையும் வரிசையா பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன்ல கூட விடணும் அவசியம் இல்லை. ஏன்னா இப்ப நம்ம கொண்டு வர லெவல் டொனேஷன் கான்செப்ட் மிகப்பெரிய அளவுல எல்லாருமே 12 பேர் முடிச்சுட்டு எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா கிரிப்டோக்கு வருவாங்க சார். குளோபலே தேவையில்ல சார், குளோபலே தேவையில்ல. அது வரட்டும் பின்னாடி. அந்த அளவுக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வரும். ஜூமா 5000 ஜூம் அசால்ட்டா ஃபில் ஆகும். நம்மளுடைய அடுத்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பேசப்படும். இனிமேல் எந்த கஷ்டமும் இருக்காது. எப்பயுமே கஷ்டம் இருக்காது. கஷ்டங்கள் வந்து ஒரு கால இடைவெளியில போகும். அப்படின்றத விட சில குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்மளுடைய கஷ்டங்கள் ஒவ்வொருவரும் விலகும் அப்படின்னும் போது மிகவும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுதான் எப்பயுமே மாச கொண்டு வந்துட்டு நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணா சக்சஸ் ஆகும். பிளானை போட்டுட்டு மாசம் எதிர்பார்த்தா நிச்சயமா நமக்கு மாஸ் கிடைக்காது. அதை தான் நம்ம இப்ப பண்ணிருக்கோம். இது பேர் தான் ரிவர்ஸ் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது மாசம் கொண்டு வருது, ஆனா இங்க மாசம் கொண்டு வருது அப்புறம் ஸ்டார்ட் பண்றது அப்படின்றதான் நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே இருக்கும். இதேமே ஸ்பீடு கிரிப்டோவில் வரும். இது இல்லாம ஸ்பீடு கேஷ்ல பொங்கல் அப்போ ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்கு. இந்த இன்கம் இல்லாம இன்னொரு இன்கம் கொண்டு வர போறோம் இந்த ஸ்பீடு கேஷ் உள்ளேயே. ஸோ நிறைய இருக்கு சார். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 50,000 டேட்டா பேஸ் இருக்கும், 50,000 1 லட்சம் டேட்டா பேஸ் இருக்கு. நினைச்சு பாருங்க, நம்ம புதுசா ஆளை தேட தேவை. நம்ம கிட்ட இருக்கிற 5000 பேர் ஆக்டிவேட் நல்ல 5000 பேரை இருக்கிற டாப் லீடர்ஸ் ஒரு 200 பேரை எடுத்து அந்த 200 பேரை இயக்கலாம். இப்ப எப்படி சிஸ்டம் நம்மளோட ஸ்பீடு கேஷ் சிஸ்டம் ஒரு 300 பேரை இயக்கிட்டு இருக்கோம். டீச்சர்ஸ், அட்மின் டைரக்டர்ஸ், வாலண்டியர்ஸ், சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், இப்படி 300 350 400 பேரை இயக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருவருமே சிஸ்டமா மாற போறீங்க. முன்னாடி என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ராமலிங்க சாரா மாறணும், ஒவ்வொருத்தரும் செந்தில் சாரா மாறணும், ஒவ்வொருத்தரும் பாக்கியராஜ் சாரா மாறணும் பேசிட்டு இருந்தோம். இப்ப ஒவ்வொருமே சிஸ்டமா மாற வேண்டிய நிலைமை வந்துட்டோம் நம்ம. ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளோ பேர் மேன் பவர் இருக்கும். அந்த மேன் பவரை கரெக்டா இயக்கணும் சார். எதுவுமே இங்க இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை சார், பெறுவதற்காக மட்டும்தான் சார் நம்ம வந்து ஸ்பீடு கேஷ் உள்ள வந்திருக்கோம். இங்க லட்சம் கொண்டு வா, 10,000 கொண்டு வா, 50,000 கொண்டு வான்னு கிடையவே கிடையாது சார். எல்லாமே 1000 ரூபாய் தான் சார். சோ மிகப்பெரிய நமக்கு வாய்ப்புகளும் எதிர்கால நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. வரக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணக்கூடாது. நன்மைகளை வந்து நம்ம பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் ஒண்ணா சால்வ் பண்ணி குடும்பத்துக்கான சேவிங்ஸ் என்ற அளவுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா போக போறோம். அதனால இந்த செய்தி எல்லாருக்கும் பரப்புங்க. நம்ம எதை நோக்கி போறோம் உட்காந்து பேசுங்க. நெகட்டிவ் இருக்குன்னு கவலையே படாதீங்க. நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளவு நெகட்டிவ்ஸ் வேற யாராவது பயந்து போயிருப்பாங்க, விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் தாங்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்ப இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல நம்ம கொண்டு போறோம்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளுடைய இடைவிடாத முயற்சி, நம்மளுடைய எஃபர்ட், எதை பத்தியும் கவலைப்படாத தன்மை, ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு அமைப்பு. இது எல்லாம் தான் நம்ம சக்சஸ் காரணம். அந்த மாதிரி நீங்களும் உங்களோட சக்சஸ் ஃபார்முலாவை உங்க ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஓனா திங்க் பண்ணுங்க. ஒரு ஓனா ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. மேன் பவர் கொண்டு வரது எப்படின்னு பாருங்க. ஒரு வாரத்துல 10 லட்சம் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் 40 பேர். இந்த 40 பேரும் செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 12 பேர் போட்டோம், 500 பேர். இந்த 500 பேரும் தேர்ட் லெவல்ல ஆளுக்கு 5 பேர் போட்டாலே போதும். சாதாரண கால்குலேஷன் 10 லட்சம் கிடைக்கும். அப்போ மினிமம் 10,000 இருந்து மேக்சிமம் குரோர் வரைக்கும், பல குரோர். இதுல வந்து குரோர்லாம் வந்து சொல்ல முடியாது சார். இதெல்லாம் சொன்னாது என்னன்னா இவ்வளவா என்ன கணக்கு இது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குரோரை பத்தி நான் எப்பயுமே பேச மாட்டேன். ஆனா குரோர் வந்து சேரும். கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதிக்கலாம். சோ நிறைய மேன் பவர் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் கழிச்சு பிளான தெரிஞ்சுட்டு போயிட்டு மேன் பவர் இறங்குறத விட இப்பயே அடிச்சு நோத்துங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் இனிமேட்டு ஊர்ல வேற யாராவது கொத்தின்னு போயிடுவாங்க. நம்ம டக்குன்னு நம்ம டீம்ல கொண்டு வரதுக்கான முயற்சியை இறங்க. எல்லாமே கொண்டு வாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு. ஒரு வாரம் காத்துருங்க. நான் ரொம்ப நாள் காத்திருக்க சொல்ல, ஒரே வாரத்துல உங்களுக்கு அந்த பிளானை வந்து பிஓபில பிரசன்டேஷன் பண்றேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மக்கள்கிட்ட கிரிப்டோ வந்து பிரசன்ட் பண்ண போறோம் ஞாயிற்றுக்கிழமை பிஓபி மீட்டிங்ல. அதனால எல்லாருமே அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்வால்மெண்டா கொண்டு வாங்க. நம்ம 2 ப்ராஜெக்டை பத்தி பேசும்போது
அடுத்து வர மூணு ப்ராஜெக்டையும் இண்டிகேட் பண்ணும்போது, அடுத்து வரக்கூடிய அந்த புது கோடிங்க பத்தி சொல்லும் போது, அதுக்கு அடுத்த இன்னும் ஒரு வாரத்துல வரக்கூடிய அந்த லெவல் டொனேஷனை பத்தி சொல்லும் போது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் சார். எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. இனிமேல் நம்ம அப்படிதான் பேசணும். ஸ்பீடு கேஷ மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது, அம்மாவையும் பேசணும், பிள்ளைங்களையும் பேசணும். இப்படிதான் நம்ம பிஓபி போகணும். சோ இந்த பிஓபி போகும்போது நமக்கு வரவேற்பு எங்க இருந்தாலும் வந்துகிட்டே இருக்கும் சார். இனிமேல் ஒவ்வொருத்தரும் ஜூம் நடத்துற மாதிரி ஆயிடும் சார். அதனால எல்லாரும் இந்த ஜூம் மீட்டிங்கை சண்டே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லாமே சேர்ந்து வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து சுப்பிரமணியன் சார், ப்ளீஸ் வெல்கம் சார். இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி சங்கர் சார், நன்றி சிஸ்டம். ஏன்னா இந்த இந்து தான் நான் சொன்ன மாதிரி எதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரன மாதிரி இந்த நாள் இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட எல்லாருக்குமே வந்து இங்க இருக்கக்கூடிய ராமலிங்க சார்ல இருந்து எல்லாரும் ராமலிங்க சார் கையில இருந்து நிறைய வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் எல்லாரும் பணத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். த மணி இஸ் எ ரியல் மோட்டிவேஷன். அப்போ இங்க நிறைய காலையில 4:30 மணில இருந்து உட்கார்ந்து பேசுறது எல்லாத்தையும் நான் இப்ப கடந்த ஒரு 20 நாளா வந்து நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஃபுல்லாவே. இது இவ்வளவு இன்வால்மெண்டோட இருக்கிறாங்க, இவ்வளவு விஷயம் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப இது இந்த கிரௌடு வந்து நம்ம கூட ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும் அப்படின்னு ராமலிங்க சார்ட்ட நிறைய பேசிக்கிட்டே இருப்போம், சங்கர் சார்ட்ட நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். நாங்க இது விவாதம் கூட சொல்ல பேசிக்கிட்டே இருப்போம். இப்படி இருக்கு சார். ஒன்னே இல்ல எல்லாத்துக்கும். அப்பதான் சங்கர் சார் ஒரே வார்த்தை சொன்னாரு, சார் இது எல்லாமே இருக்கு, அது ஒரு இந்த டயத்துல இந்த ரோட் மேப்ல இந்த டயத்துல ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. இப்போ இது நெசசரி, இப்ப உடனடியா வேணும். வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு உடனடியாக காலையில எழுந்திரிச்சானா யார் மூலமாவோ அவங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த பண்ணி ஆகணுங்கிறத நெசசரின்னு ஒரு 3 நாளைக்கு முன்னால ராமலிங்க சார் காலையில 3:40 எனக்கு போன் பண்ணாரு. சார் இப்படி ஒரு விஷயம் இருக்கு இப்படின்னாரு. நான் உடனே எழுந்துச்சு அப்படியே சொன்னேன். நானு எங்களுடைய குலதெய்வம் வந்து அங்காள பரமேஸ்வரி வாசுதேவ நல்லூர். அது மேல சத்தியமா சொல்றேன் சார், இந்த மாதிரி ஒரு விஷயம் மட்டும் வந்துச்சுன்னா நம்மள மாதிரியான ஒரு டீம் உலகத்துல எங்கேயும் இருக்காது. ஏன்னா அந்த மண்ணு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த பொருளை கொடுத்தாலும் மக்க வச்சிடும். அது நீங்க பேப்பரை போட்டாலும் சரி, மாடை போட்டாலும் சரி, மனுஷனை போட்டாலும் சரி, மக்கிரும். மண்ணோட தன்மை வந்து பொருட்களை மக்க வைக்கிறது. ஆனா அதே மண்ணு தான் விதையை விதைச்சிங்கன்னா முளைக்க வைக்க உயிர் கொடுக்கும். நம்மளுடைய ஸ்பீட் கேஸும் அந்த மாதிரிதான். இன்னைக்கு எல்லா நெட்வொர்க்குகளும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல என்ன பண்ணணும், அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியாம தான் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு தூரத்துக்கு மேல போயிட்டு நல்ல பெரிய அலை மாதிரி போயிட்டு ரிவேஸ்ல போயிருப்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு தெரியாது, மக்கி போயிரும். பட் நம்மளுடைய ஸ்பீட் கேஸ் மட்டும்தான் வந்து விதை மாதிரி இன்னைக்கு டக்குன்னு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. இதெல்லாம் நீங்க இதை பிராக்டிகலா இப்ப சொல்லிட்டு இருக்க சங்கர் சார் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதே மாதிரியே உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். டியூரேஷன் வந்து கொஞ்சம் தூரம். அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடியும் போது நீங்க எப்படி இப்போ இந்த இதுல ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இன்ஸ்டன்டா இப்போ எனக்கு நாளைக்கு இப்போ எனக்கு வேணும், நாளைக்கு எனக்கு இப்போ இபி பில் கட்டணும் வந்துச்சு, ஏசி 2 ஏசி ஓடுது, எனக்கு 3000 பில் ஆயிடுச்சுன்னு நான் ஃபீல் பண்ணேன்னா இப்ப எனக்கு 3000 வேணா எனக்கு வந்துடும். ஏன்னா இது அந்த மாதிரியான சிஸ்டத்தை இங்க அழகா கொண்டு வந்து இந்த லெவல்லங்கிறது வந்து அது கொஞ்சம் ஸ்டெப்பா மாறும்போது எனக்கு சங்கஸோட இம்ப்ளிமெண்ட் நினைச்சா இன்னும் ராமலிங்க சார் பேசிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு 20 லெவல் வரைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. இல்ல லெவல் முடிஞ்சிருச்சு, அதை 40 மாத்திருக்க பிளான்லாம் அப்புறம் சொல்லுவாங்க. வந்துட்டு நிறைய பேர் 40 பண்ணிருக்காரு. சோ யாரு எங்க போனாலும் சரி பணமழை கொட்டும் சார். அந்த மாதிரி விஷயத்த இன்னைக்கு கொண்டு வந்து எல்லாரும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இதைத்தான் நான் வந்து ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இப்ப என்னோட பேச்சு மூச்சு எல்லாமே வேற பவர்ஃபுல்லா இருக்கும். காரணம் என்னன்னா நான் ரொம்ப நாளாவே நான் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, என்னை சார்ந்தவங்க எல்லாரும் நிறைய சம்பாதிச்சுட்டே இருக்கணும். என் கூட இருக்கிறவங்க நிறைய எவ்வளவு சார் சம்பாதிச்சிருக்கேன் சார், இன்னைக்கு வந்துட்டு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். இங்க நடக்கும் இது. ஒரு வாரம் கழிச்சு இந்த தஞ்சாவூர் அட்மின் மீட்டிங் முடிஞ்சது. அதான் எதிர்பார்த்துட்டு இவர் பிளானை எப்படி சொல்ல போறாரு, இந்த பிளான்ல உள்ள கீ பாயிண்ட்ஸ் எடுத்து அதுவும் அடிச்சு நொறுக்கிறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. சோ இந்த பிளான்ல கீ பாயிண்ட்ஸை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டு போறது வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்.
ஸோ அந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சார். இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்க உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும். எப்படியா ஒரு சாதாரண ஒரு சின்ன புள்ளியில இவ்வளவு பெரிய கோலம் போட்டாங்கன்றது அழகா பாரதி ராஜா சொல்லியிருப்பாரு. ஒரு வார்த்தையை வைரமுத்தை சொல்லும்போது புள்ளிக்குள் வாக்கியத்தை புகுத்து விட்ட சூத்திரதாரிப்பார். ஒரு புள்ளி அதுல வாக்கியத்தை கொண்டு வந்துடுவார் வைரமுத்துப்பார். அது மாதிரி ஒரு 1000 ரூபாங்கிற உதவி பண்ணக்கூடிய விஷயத்துல இவ்வளவு பெரிய விஷயத்த மிராக்கிளா திரும்பி பார்க்க வைக்கணும் இந்த மூளை. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எதை பத்தியும் கவலைப்படாம அதை செலவு பண்ண தயாரா இந்த ராமலிங்க சார். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. இந்த தைரியம் வேணும். முதல்ல எல்லாத்துக்கும் சிஸ்டம் என்ன சொல்லுதோ சிஸ்டம் தன் கடமையை செய்யும் சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் கடமையெல்லாம் செய்யல, கடமையெல்லாம் மீறி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கடமை என்ன செய்யும், உங்களுக்கு இவ்வளவு வந்துச்சுன்னா உங்களுக்கு 1,53,000 வரும் 4 லெவல் முடிஞ்சா. ஆனா வருவதுக்கு முன்னால இவர் யாருக்கு முடிஞ்சதெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் 10,000 20,000 கொடுத்திருந்தார். இது சிஸ்டத்துல இல்ல. சிஸ்டத்தை மீறி எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். யாரோ அனுஷா மேடம் தான் நேற்று போன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு யாரோ 10,000 rupees அனுப்பிச்சிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை மீறி அந்த உழைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, வேற யாராவது ஒரு இன்ஆக்டிவிட்டா அவங்க வேண்டப்பட்டவங்களை ஒர்க் பண்ணிக்கூடாது. ஒர்க்க அந்த 1,53,000 வரதை எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய சிஸ்டத்தை மீறின செயல்கள் நிறைய செஞ்சாங்க. இந்த எல்லாத்துக்கும் இந்த மனசுல வராது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய நான் அதை தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன் நீங்க அந்த சிஸ்டத்தை மீறி சிஸ்டத்திலே அது அவங்களுக்கு இன்கம் வர மாதிரி கொண்டு வந்தோம்னா உட்காந்து மண்டே ஏற்கனவே இந்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம சங்கர் சார் மைண்ட்ல இருந்திருக்கு. அது லேட்டா இருந்தது. பட் இது இமிடியேட்டா இப்போ ஒரு வாரத்தில் கொண்டு வரும்போது உங்களுக்கு சார் சொன்ன மாதிரி தீபாவளி அந்த மாதிரி நேரங்கள்லாம் உங்களுடைய வேலட்லயும் சரி, அதுவும் இந்த வேலட் சிஸ்டம் இன்னும் வரும். நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். இந்த வேலட் சிஸ்டம் இது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிரும். உங்களுக்கு இன்னைக்கு சென்னையில வண்டலூர் பக்கத்துல எல்லாம் பெரிய லெவல்ல லேண்ட் இல்லை. எப்ப கிளம்பாக்கம் சொல்லி உங்க பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் கிரவுண்டோட ரேட் எல்லாம் கண்ணாபுரம் ஆயிடுச்சு, டிமாண்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த வேலட்டுக்கு டிமாண்ட் ஆகும் ஒரு காலகட்டத்தில். அதுக்கெல்லாம் இதெல்லாம் உட்காந்து பேசணும். அவ்வளவு இந்த வேலட்டுக்கே இவ்வளவு டிமாண்ட் கிரியேட் ஆகும். நிறைய இருக்கு அதெல்லாம். அப்ப இங்க யாரு முந்தினவங்க ஜெயிச்சாங்க மாதிரி இங்க யாரு இன்வால்மெண்டோட உழைக்கிறாங்களோ உங்களுக்கு எல்லாம் பெரிய மகுடம் இருக்கு. அதுல நிறைய நம்ம ஐடென்டிஃபை பார்த்துட்டோம். இப்பெல்லாம் எவ்வளவு உழைப்பு, எந்த இன்கம் இன்னைக்கு வரும் அப்படிங்கிறதுக்கே இவ்வளவு உழைப்பு உழைச்சுக்கிட்டு இருந்த நம்ம வந்துட்டு இருக்கும்போது எப்படி உழைப்போம், இதோட ஸ்பீடு எப்படி இருக்கும்? சோ உண்மையிலே இந்த நாள் எனக்கு ரொம்ப இனிய நாளா நான் ஃபீல் பண்றேன். அதுக்காக நானாதான் பொதுவாவே டெய்லி நான் ஜூம்ல இருப்பேன், வேற நேம்ல இருப்பேன், இந்த நேம்ல இருப்பேன். நானு நிறைய அப்சர்வேஷன் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு தான் நானா கை வைத்து நான் பேச நினைச்ச காரணம் என்னன்னா, இந்த நாள் இனிய நாளாக எனக்கு இருக்கு, உங்க எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்றேன். அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. தேங்க் யூ. தேங்க்யூ சார். எக்ஸலண்ட் பதிவு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம டைம் முடிஞ்சது நம்மளுடைய இது. நெக்ஸ்ட் லாஸ்டா ராமலிங்க சார் நான் வெல்கம் பண்றேன். வெல்கம் சார். குட் மார்னிங் சார். செந்தில் சார், பாபு சார், வேற ஒன்னும் அப்டேட் ஒன்னும் இப்ப இல்ல. ஏன்னா சும்மா நம்ம மோட்டிவேஷன் பேசுறதுக்கு எல்லாம் இப்ப டைம் கிடையாது. ஏன்னா மோட்டிவேஷன் எல்லாமே மக்களுக்கு இருக்கும். ஒரே ஒரு நம்மளுடைய ஃபேமிலிக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, உங்களுடைய நேரடி லெவலை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துங்க. நான் டே 1ல இருந்து சொல்லிட்டு இருப்பேன். யாரெல்லாம் 100 டைரக்ட் ரெஃபரல் போறீங்களோ அவர்கள்லாம் அதிர்ஷ்டசாலிகள் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா இன்னைக்கு அது ப்ரூஃப் ஆயிருக்கு. நான் டே 1ல சொன்ன வார்த்தை உங்களுக்கு டைரக்ட் ரெஃபரல் போறது மூலியமா நான் சொல்லிட்டு இருக்க வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு 9,12,50,000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். ஆனா அது ப்ரூஃப் ஆக போகுது. அது ஆல்ரெடி டொனேஷன் மூலியமா நடக்க போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இமீடியட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப பாக்கியராஜ் சாருக்கு சின்ன வேண்டுகோள், உங்க டீம் பெரிய டீம் என்ன இருந்தாலும் நீங்க என்ன பண்ணா எங்களுக்கு அந்த சென்ட் ரிசீவ் ஏன்னா வாலண்டியர்ஸ் குரூப்பை மெயின்டைன் பண்ண. உண்மையாதான் அவரால் எல்லாம் இந்த அடுத்த வாரம்லாம் நீங்க நினைக்கிறப்ப அந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா லீடர்ஸும் பிஸி ஆயிருவாங்க. அவங்க டீமை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு செயல்பாடா இருப்பாங்க. இப்பயே அந்த சிஸ்டம்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் அடிக்கடி சொல்றதுதான், உங்களுடைய நேரடியா நீங்க பண்ணவங்களோட தொடர்பு இருங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். நான் சொன்ன வார்த்தை அன்னைக்கு உங்களுக்கு அது எப்படி இருக்குமோ தெரியாது. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க நேரடியா உள்ளவங்கள தொடர்புல பண்ணணும். சிஎஸ்ஆர் சொன்ன மாதிரி ஒரு சிஎஸ்ஆர் ஒரு 30 நாளா பாத்தீங்கன்னா அவருக்கு பிஸி ஷெட்யூல்ல இருந்தாரு.
இருந்தாலும் இன்னைக்கு வந்து அவர் காலையில வந்து அவரே வாலண்டியர்ஸா பேசுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன, இந்த சிஸ்டம், இந்த ப்ராஜெக்ட் தான். ஆகவே நண்பர்களே, நல்ல ஒரு துவக்கம், நல்ல ஒரு விஷயம். எஸ்பி ராஜா சார் ஆண்ட்ரைஸ் பண்ணுங்க, நீங்க எங்க இருக்கீங்க? இறுதியா நீங்க பேசிட்டு நம்ம ஜூம் வைண்ட் அப் பண்ணிக்குவோம். நீங்களே தேங்க்ஸ் சொல்லிருங்க. எஸ்பி ராஜா சார், வெல்கம். அனைத்து பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் உங்கள் எஸ்பி ராஜா. நண்பர்களே, சார் சொன்ன விஷயம்தான் சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல எப்போ நமக்காக நல்லது என்னென்ன பண்ணணுங்கிறது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்மளுடைய டீம்ங்கிறது நம்ம டைரக்டா போட்ட நண்பர்களை மட்டும் பார்க்காம நம்மளுக்கு கீழே உள்ள அணிகளையும் பார்த்தோம்னா வளர்ச்சி மிக அபாரமா இருக்கும். இன்னைக்கு சார் சொன்ன ஒரு விஷயம். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. சார் சொன்னாங்க இல்லையா, நம்ம வந்து பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அங்க நடக்க போகுது அப்படிங்கிறது ஏற்கனவே சார் சொன்னாங்க. அதனால ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அனைவரும் ஒன்றிணைவோம். நம்ம அனைத்து டீமையும் இதை ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா என்ட்ரிங்கிறது இங்க மேட்டரே இல்லை. 1000 என்ட்ரின்னு சார் சங்கர் சார் காமலிங்க சாருடைய கனவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது வந்து இங்க இனிமே இந்த நியூ கோடிங்ல அந்த வார்த்தைக்கு இடமே இல்லைன்னா அடுத்து 5000 என்ட்ரியை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 1000 என்ட்ரி சர்வசாதாரணமா வந்துடும். அடுத்தது 5000 என்ட்ரி எப்ப சார் வர்றது, அதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படிங்கிற வேலையில அதை அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு சில டிப்ஸ் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 5000 ஐடி வந்து டெய்லி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா இது வந்து பொதுநல நோக்கோட ஆரம்பிச்சிருக்கோங்கிறது உலகத்திலே முதல் முறையா நம்ம தான் அதை பண்ணியிருக்கோம். யாருக்குமே அந்த மனசு வராது. அந்த உங்களுக்கே தெரியும், எல்லாமே அனுபவம் உள்ள நண்பர்கள் தான் நெட்வொர்க்ல. ஸோ இப்படி எப்படி இவங்க திங்க் பண்றாங்க, எப்படி ஒரு பொதுநல நோக்கோட இருக்காங்க, இன்னும் நிறைய பேருக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே பட்ட கஷ்டங்கள், நிறைய நண்பர்களுக்கு நம்ம வாய்ப்புகள், நிறைய பேரை வாழ வச்சிருப்போம், நிறைய பேரை நம்மளால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இனிமேல் ஒரு நபர் கூட பாதிக்கப்படக்கூடாது. பொறுமை, நான் ஏற்கனவே சொல்லுவேன் இல்லையா, பொறுமை நிதானம் தொடர் முயற்சி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம லைஃப்ல வெற்றிங்கிறது தேடி வந்தே தீரும். அதுல மாற்றமே இல்லை. ஆனால் இங்க நீங்க ரொம்ப வருஷம் எல்லாம் பொறுத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி தொடர்ச்சியா ஒரு 48 நாள் தவம் மாதிரி ஸ்பீட் கேஷை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம டீமுக்கு கத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். புது நண்பர்களையும் உள்ள இணைச்சுக்கிட்டே இருப்போம். ஆட்டோமேட்டிக்கா அந்த 48 நாளுக்கு அப்புறம் நீங்க 40 வருஷம் இல்ல 60 வருஷம் நம்ம கூட பயணிக்கப்படக்கூடிய அந்த மனப்பக்குவம், அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு அது பதிஞ்சிடும் நண்பர்களே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல மெயின் உயிரோட்டமே நமக்கு வந்து ஸ்பான்சர் இன்கம் தான். அதை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணலாம். பிபிஏ ஸ்பீடு கேஷை பொறுத்தவரை ஸ்பான்சர் இன்கம் தான். அங்க ஒரு தடவை நீங்க உழைக்கக்கூடிய உழைப்பு எங்க கிடைக்கும் நண்பர்களே? ஒரு தடவை உழைச்சா உங்களுக்கு இந்த 5 ப்ராஜெக்ட்லயும் சப்போர்ட்டா உட்கார போறாங்க அந்த நண்பர்கள். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க டைரக்டா முதல்ல போக்கஸ் பண்ணி இந்த 6 நண்பர்களை உள்ள கொண்டு வரணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம பண்ணிட்டோம்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா அவங்க 40 இல்ல 60 வருஷம் இல்ல லைஃப் லாங்கா அவங்க தலைமுறைக்கும் நம்ம கூட டிராவல் பண்ணுவாங்க நண்பர்களே. சோ அப்படிப்பட்ட அப்போ முதல் தடவை நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு 40 டைரக்டா 50 டைரக்டா கொடுத்து அவங்களையும் நம்ம 6 இல்லைன்னா 12ங்கிறது சிஸ்டம் ப்ரமோட்டர். ஏன்னா 12 முடிக்கும் போது இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கு. ராமலிங்க சார் சங்கர் சார் எல்லாம் அந்த தீபாவளிக்கு அப்புறம் உங்களுக்கு சொல்லுவாங்க, 12 முடிக்க வச்சா என்ன மேஜிக் நடக்க போகுது நம்ம லைஃப்ல, 6 பண்ண வச்சா என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஒவ்வொரு விஷயமும் இன்னும் தெளிவா நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது காத்திருக்காங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெற்றியின் சொல் செயல், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் செயல்ல இறங்குவோம். நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேங்களா வேலை இல்லை, இங்க செயல்ல செஞ்சு காட்டணும். ஏன்னா நம்ம யார் யார் செயல்ல இறங்கிட்டு இருக்காங்கிற அது தனி டீம் போட்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்ல. இப்ப அட்மின்ல பாத்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி 51 நண்பர்கள் வந்திருக்காங்க. இன்னும் 50 பேர் தேவைப்படுது, எடுப்பாங்க. அப்ப யார் எடுப்பாங்க? யாரெல்லாம் மனச்சாட்சி பொதுவா மனப்பூர்வமா இதயபூர்வமா இதுதான் லைஃப் அப்படின்னு வந்து உள்ள இறங்குறாங்களோ அவங்களுக்கு இங்க மிக பிரகாசமான எதிர்காலம் விரைவில் காத்திருக்கு. அவ்வளவுதான், சின்ன டிப்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. அதனால அனைவரும் இணைந்து பணிபுரிவோம் வாங்க. அடுத்து ஸ்பீடு கிரிப்டோ எல்லாம் வேற லெவல். சங்கர் சார் அடுத்தது பிளான நம்மளுக்கு சொல்லுவாங்க. அநேகமா 15ஆம் தேதி அதுக்கு முன்னக்கூட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு சொல்லும் போது பாருங்க நீங்க, அதுக்கப்புறம் நம்ம கால் தரையில நிக்காது. ஏன்னா நம்ம எதுக்காக ஓடுறோம்? மோட்டிவேஷனே பணம் தானே. அந்த பணம் இங்க இவ்வளவு நாள் பணத்தை தேடி நம்ம ஓடணும். இனிமே இறைவனர்களால சொல்ற நண்பர்களே, பணம் நம்மளை தேடி வரப்போகிறது. இனிமேதான் நம்ம ஒவ்வொருத்தரும் மனசை விசாலமா வச்சுட்டு யார் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க உலகத்துல இருக்காங்க
அவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்க போகுது. அதுக்காக தான் இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டம், அதுக்குள்ள விடிவு காலம் நெருங்கிட்டு அனைவரும் இணைந்து பணிபுரிவோம். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.